வணக்கம். கோதை தமிழ் காணொளி பேசுவது கோதை தனபாலன். கடந்த முறை நான் அரசியல் காணொளி எனது கருத்துக்களை பதிவிட்ட வண்ணம் இங்கு பதிவு செய்திருந்தேன். அதன் பிறகு இன்று திமுக கூட்டணி என்ற இதில் காங்கிரஸ் சேர்ந்த பிறகு இந்த பதிவை உங்களுக்கு தருகிறேன். இருந்தாலும் இந்த முறை காங்கிரஸ் மிகவும் ஒரு கஷ்டத்துக்குள்ளானது என்று தான் நான் சொல்ல வேண்டும். மற்றவரை கஷ்டப்படுத்தியது என்பது சொல்வதற்கில்லை. அது தன்னிலை இழந்து கண்டபடி யார் யார் யோசனையோ கேட்டு விலகி தன் தலைக்கு தானே மண்ணை வாரி போட்டுக்கொள்ளும் நிலைக்கு தள்ள இருந்தது. எப்படியோ சோனியா காந்தி அவர்களாலும் சிதம்பரம் அவர்களாலும் காங்கிரஸ் மேலிட தலைமை கார்கே அவர்களாலும் காப்பாற்றப்பட்டு விட்டது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இருந்தாலும் இளைய தலைவர் ராகுலுக்கு கொஞ்சம் மனப்பக்குவம் வேண்டும். எல்லார் யோசனையும் கேட்கலாம், ஆனால் அனுபவங்கள் மிகுந்த யோசனையை கேட்டு கொஞ்சம் தீர்மானம் செய்வது நல்லது. அது அவருக்கு இன்னும் பிடிபடவில்லை என்பது தான் எனது எண்ணமாக தெரிகிறது. எப்படியோ 28+1 வாங்கிவிட்டார்கள், அவ்வளோதான். ஆனால் ராகுல் தன் தவறை உணர்ந்த மாதிரி தெரியவில்லை. அவர்கள் காங்கிரஸுக்கு அதிக சீட்டு வேண்டும் என்றால் அவர்கள் தனியாக நின்று தங்கள் திறமை என்ன என்று பார்த்து அடிமட்டத்தில் தொண்டர்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இன்று அவர்களுக்கு இது ஒரு நல்ல சூழல்தான். விஜய் அவர்கள் ஏடிஎம்கேயை தள்ளிவிட்டு தான் முன்னேற நினைத்து காரியம் செய்யும் பொழுது நெடுநாளாக இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் ஏன் அந்த சிந்தனைக்கு போகவில்லை என்றுதான் நான் யோசிக்கிறேன். ஏடிஎம்கே எதிர்கட்சியாக இருக்கும் ஒரு நிலையை ஏன் காங்கிரஸ் தக்க வைக்கக்கூடாது? அந்த மாதிரி யோசனை ஏன் அவர்கள் முன்னெடுத்து செல்லவில்லை என்பது தான் எனது எண்ணமாக இருக்கிறது. இதனால் ராகுல் அவரது கொஞ்சம் சிந்தனை என்பது யோசிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. சோனியா காந்தி பலத்தால் மட்டும்தான் காங்கிரஸ் நடப்பதாக நான் உணர்கிறேன். அதுதான் உண்மை. இப்பொழுது எடப்பாடி அதிமுக அவர்கள் நிலைக்கு நம்ம வருவோம். அவர் திறமையானவர் தான். கழுவுற மீனில் நழுவுற மீன் தான், சந்தேகமில்லை. ஆனால் என்ன காரணமோ சில தனிப்பட்ட காரணங்களால் எல்லாரையும் விலக்கிவிட்டு தனிமரமாக இன்று பிஜேபியுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு திணறுகிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. பாஜக என்டிஏ கூட்டணி என்று சொல்வதே ஏடிஎம்கேயை அழிப்பது தானே ஒழிய ஏடிஎம்கே வைத்துக்கொண்டு பழைய நிகழ்வுகள் போன்று தங்கள் வாக்குகளை கூட்டி எடுப்போம் என்ற எண்ணம் அதற்கு கிடையாது. ஒரு திராவிட கட்சி ஒழிய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அது செயல்படுகிறது. இதை எடப்பாடி அவர்கள் புரிந்திருந்தால் சேர்ந்திருப்பாரா என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. இருந்தாலும் அவர் கட்சி தலைவர் அந்த பொறுப்பை தக்க வைத்து கொண்டுள்ளார். ஆனால் மேற்கொண்டு ஒரு அடி கூட அவரால் நகர்ந்து செல்ல முடியவில்லை. இதில் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்ததனால் பெரிய லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. அவருக்கு ஒரு அரசியல் காலம் வேண்டும், அதற்காக இணைந்துள்ளார். சசிகலா அவர்கள் பிஜேபி சொல்லித்தான் கட்சி ஆரம்பிக்கப் போகிறேன் என்பது போல் பேசியிருக்கிறார் என்று நமக்கு என்ன தோன்றுகிறது. அவர்கள் நிலையை நாம் விமர்சிக்க வேண்டாம், அவர்கள் பாடு அது. பாஜகவின் பிடியில் தான் அனைத்து அதிமுக பிரமுகர்களும் இருக்கிறார்கள், எல்லா மணிகளும் உள்பட. இதில் இரட்டை இலை சின்னம் என்றால் பிரியமாக வாக்களிக்கப்பவர்கள் மனநிலைதான் சற்று ஊசலாடி கொண்டு இருக்கிறது. யாருக்கு அவர்கள் வாக்களிப்பார்கள்? எடப்பாடி நிற்கும் இடத்தில் அவர்கள் வாக்களித்தால் நாளை இவர்கள் என்டிஏ கூட்டணி என்று பேசுகிறார்களே, அதற்கு ஒரு பாதகம் வராதா? தேர்தல் முடியவுமே இன்று பீகாரின் நிதிஷ்குமாரை கழட்டி விட்டது போல் ஏன் எடப்பாடியை கழட்டி விட முடியாது என்ற யோசனை அவர்களுக்கும் வராதா? நிச்சயமாக வாக்களிக்கும் மக்களுக்கு இது ஒரு சரியான ஒரு களமாகத்தான் இருக்கிறது. யோசித்தே ஆக வேண்டும். முன்னது போல் எனக்கு பிடித்தது நான் போட்டேன் என்று சொல்வதற்கெல்லாம் அதில் இல்லை. விஜய்க்கு பிடித்தது போட்டேன் என்பவர்களெல்லாம் ஒரு கல்லூரி படிக்கும் அளவு இளைஞர்கள், வேண்டுமானால் ஒரு 30-35 வயசுக்கு உட்பட்டவர்களை வேண்டுமானால் அதை சேர்த்துக்கொள்ளலாம். வேலை பார்ப்பவர்கள் விஜய் படத்தை ஒரு ரஞ்சகத்தன்மையோடு ஒரு நல்லா ரசிப்பார்கள். அந்த அளவிற்கு தான் இருக்குமே ஒழிய அவை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை.
மாறாக சீமான் அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு தமிழ் தேசியம் என்ற ஒரு கொள்கையை முன்னெடுத்து அவர் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு 8% வாக்குகளை தக்க வைத்துக்கொண்டு தனித்து இயங்குகிறார். ஒருவேளை அவருக்கு கூடுதலாக வாக்கு போட்டு 2-3 இடங்கள் அவர்கள் வென்று சட்டமன்றத்தில் அமர்ந்தாலும் அது தவறு இல்லை. அவர்கள் கொஞ்சம் பேசும் திறமை உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு முறை அனுபவப்பட்டால் தானாக தெளிந்து கொள்கிறார்கள். அப்படித்தான் நம்மை போன்றவர்கள் நினைக்க வேண்டியதாக இருக்கிறது. திமுக, அதிமுக இரண்டில் ஒன்று என்று இதுவரை பழக்கப்பட்ட தமிழகத்தில் இன்று திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் சமயத்தில் அதிமுக தான் எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் என்பது மக்கள் விரும்புவார்கள் கண்டிப்பாக. ஆனால் அந்த நம்பிக்கையை குறைத்து விட்டார் எடப்பாடி அவர்கள். வேறு ஒன்று காரணம் இல்லை, சுயநலமாக பாஜகவிற்கு பயந்த வண்ணம் இருப்பதாக. ஆனால் அதைவிட அந்த இடத்தில் வர தகுதியுள்ளவர்கள் விஜயும் கிடையாது, சீமானும் கிடையாது. ஆனால் எப்படி மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நம்மால் யோசிக்க முடியவில்லை. திமுக வெல்லுமா? அது 1008 விமர்சனங்கள் இருந்தாலும் சில நல்ல திட்டங்களும் ஓரளவிற்கு 40 வயதிற்கு மேல் சிந்திப்பவர்கள் மற்றதை விட இது பரவாயில்லை என்று சொல்லும் அளவிற்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் இருக்கவே செய்வார்கள். பிடிக்காதவர்கள் வேறு எதற்கோ ஒன்று போடுவார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் சொல்ல வேண்டியது இல்லை. அதனால் ஒரு வகையில் இந்த தேர்தல் களம் 2026 என்பது ஒரு ஆளும் கட்சி இது வரலாம், இது வென்றுவிடும் என்று சொல்லும் அளவு எந்த எதிர்க்கட்சி வேண்டும் என்ற நிலையில் எந்த ஒரு கட்சியும் நம்பிக்கை கொடுப்பதாக இல்லை என்பது தான் தெள்ளத் தெளிவான விஷயம். இன்னும் கொஞ்ச காலம் போனால் எப்படி என்று பார்க்கலாம். இவர் என்டிஏ கூட்டணியிலிருந்து எடப்பாடி அவர்கள் தனியாக கலந்து நின்றால் அவருக்கு அந்த எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதை இன்னும் 1 மாதம் கழித்து தான் நாம் உறுதிப்பட பேச முடியும். மீண்டும் அடுத்த காணொளியில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.